Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா எப்படி ஒரு hollow triangle create பண்றது அப்படினு நாம வந்து பார்த்தோம். சோ அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு, சோ அதுக்கு எப்படி நாம பைத்தான்ல கோட் பண்ணனும்ங்கறத நாம வந்துட்டு ரொம்பவே டீடைலா பார்த்தோம். சோ previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. so that நம்ம ஃபர்தரா பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே பெட்டராவும் கிளியராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி ஒரு hollow equilateral triangle நம்ம கிரியேட் பண்றது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இதுவரைக்கும் இந்த நாலு பேட்டர்ன்ஸ்ல எப்படி நாம ஒரு hollow triangle, hollow right triangle, hollow left triangle கிரியேட் பண்றது அப்படி நாம வந்து பார்த்தோம். சோ இதுவரைக்கும் நம்ம வீடியோஸ்ல நாம இந்த நாலு டைப் ஆஃப் hollow triangles பார்த்திருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன மாதிரி ஒரு பேட்டர்ன் அப்படினா hollow equilateral triangle தான் எப்படி கிரியேட் பண்றது அப்படி நாம வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் hollow equilateral triangle எப்படி இருக்கும்ங்கறத நாம பார்க்கலாம். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு triangle தான் நாம வந்துட்டு hollow equilateral triangle அப்படினு நாம வந்து சொல்றோம். சோ இன்னைக்கு வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படினா டோட்டலா வந்து நாம ரெண்டு பார்ட்ல நாம வந்துட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படினா யூசர் கிட்ட இருந்து எந்த ஒரு வேல்யூமே வாங்காம நாம எப்படி இந்த மாதிரி ஒரு triangle நாம வந்துட்டு பிரிண்ட் பண்றது அப்படினு பார்க்க போறோம். சோ செகண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா யூசர் கிட்ட இருந்து என்ன நம்பர் வந்தாலுமே அதை எப்படி இந்த மாதிரி ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா நாம வந்துட்டு பிரிண்ட் பண்றது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். சோ இது வந்துட்டு இரண்டுமே கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவா போட்டேன் அப்படினா வீடியோட லெந்த் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். சோ அதனால ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்படினு வீடியோ வந்து நாம வந்து தனித்தனியா பார்க்க போறோம். சோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட். சோ இந்த வீடியோ பார்க்கறவங்க மறக்காம அடுத்து போட போற செகண்ட் பார்ட்டையும் நீங்க வந்து பாருங்க. சோ அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்காம எப்படி இதே நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வச்சுட்டு எப்படி நாம பிரிண்ட் பண்றது அப்படி நாம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் எடுத்துட்டு வரணும் அப்படினா அதுக்கு என்ன கோட் எழுதணும் அப்படி நாம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ இந்த கோட் எழுதியாச்சு. சோ இப்போ இந்த கோட் எழுதினதுக்கு அப்புறம் நான் இந்த கோடை நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா எனக்கு வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து எந்த ஒரு இன்புட்டுமே எனக்கு வந்து என்னோட அவுட்புட் ஸ்கிரீன்ல கேட்காம இந்த இடத்துல நம்ம எப்படி ஒரு ட்ரையாங்கிள் நம்ம டிரா பண்ணிருக்கோமோ அதே மாதிரி நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்து வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டார் நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கோம். சோ அடுத்து வந்து இந்த இடத்துல ரெண்டு ஸ்டார் பிரிண்ட் பண்ணிருக்கோம். சோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த பக்கம் இன்னும் ரெண்டு ஸ்டார் பிரிண்ட் பண்ணிருக்கோம். சோ அதே மாதிரி லாஸ்ட் லைன்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7 ஸ்டார்ஸ் இருக்கு. சோ அதே மாதிரி நம்மளுக்கு டோட்டலா இந்த இடத்துல நம்மளுக்கு 7 ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்துட்டு ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படி நம்ம பார்த்தோம். சோ இப்போ நம்ம பார்க்க போற பார்ட் 1 வீடியோல, அதாவது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோல என்ன பண்றோம் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து எந்த ஒரு வேல்யூமே வாங்காம நாம எப்படி இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டு வருது அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி செகண்ட் பார்ட்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா இதே மாதிரி ட்ரையாங்கிளை வேற எந்த நம்பர் யூசர் கொடுத்தாலுமே எப்படி இதே மாதிரி ஃபார்மேட்ல எடுத்துட்டு வருதுங்கிறத நம்ம வந்து பார்ட் 2 வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் எப்படி எடுத்துட்டு வருதுங்கிறத நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டா கோடுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத நாம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க அந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் நான் இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு நான் அந்த பேட்டர்ன்ல போட்டிருக்கேன். ஸோ எப்பயுமே நம்ம போடும்போது நம்ம 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு சேஞ்ச்காக இந்த இடத்துல நான் 1ல இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை, 0ல இருந்து தான் ரோ கவுண்ட் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க 1 போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கோட்ல இந்த இடத்துல மாறணுங்கிறத நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்பர் 1 போட்டிங்க அப்படின்னா நீங்க எழுத போற இந்த ரோ அண்ட் காலம் ஃபார் லூப்ல நீங்க அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸ் வந்து நீங்க மாற்றணும். ஸோ இப்போ நாம ரோஸ் அண்ட் காலம்ஸ் போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த பேட்டர்ன் எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணலாம். ஸோ உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் வந்துட்டு ரோ, இந்த 1 2 3 4 இருக்கிறது வந்துட்டு ரோ. ஸோ எது காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு காலம். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல யாருக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எந்த ரோஸ் அண்ட் எந்த காலம்ஸ்ல நம்மளுக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி லாஜிக் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோ 4 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு கண்டிஷன் வந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ரோ வந்து 4ஆ இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லா ரோலையுமே நம்மளுக்கு வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ரோ 4ஆ இருக்கும்போது எல்லா இடத்துலையும் ஸ்டார் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு எது பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டார், அதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இது இது இந்த 7 ஸ்டார்ஸ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமே எடுத்து அடுத்த கண்டிஷன் என்ன எழுதுவோம் அப்படின்னா இதெல்லாமே ஒவ்வொரு ரோ ஒவ்வொரு காலம்ல நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எந்தெந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இருக்குன்னு பார்க்கலாம். ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டார் எந்த பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம், அதாவது எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரோ வந்து 1, காலம் வந்து 4.
அதாவது ரோ வந்து 1 காலம் வந்து 4 இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஸ்டார் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோ வந்து 2 காலம் வந்து 3 இருக்கணும். ரோ வந்துட்டு 2 இருக்கணும், காலம் வந்து 3 இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். இந்த ஸ்டார் எப்போ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ரோ 3 காலம் 2 இருக்கணும். ஸோ ரோ வந்துட்டு 3 இருக்கணும், காலம் வந்து 2 இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ நம்மளுக்கு இப்படி இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் வந்து எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கும்போது ஸோ இப்போ இந்த ஸ்டாருக்கு நம்ம வந்துட்டு ரோ என்னவா இருக்கணும், காலம் என்னவா இருக்கணும்னு நம்ம வந்து ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ அதனால் நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ஸ்டாருக்கு போயிடலாம். ஸோ இந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ரோ 2 காலம் 5 இருக்கணும். அதாவது ரோ வந்துட்டு 2 இருக்கணும், காலம் வந்துட்டு 5 இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த ஸ்டார் எப்போ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோ வந்து 3 இருக்கணும், காலம் வந்து 6 இருக்கணும். ரோ வந்துட்டு 3 இருக்கணும், காலம் வந்துட்டு 6 இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாருக்குமே நம்ம ஆல்ரெடி கோடு எழுதியிருக்கோம். பட் இந்த மாதிரி ரோ அண்ட் காலமில் வேணும் அப்படின்னா கூட நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ என்ன மாதிரி எழுதணும் அப்படின்னா ரோ வந்துட்டு 4 இருக்கணும், காலம் வந்துட்டு நம்மளுக்கு 7 இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும்னு எழுதியிருப்போம். ஸோ இது வந்துட்டு வேணும்னா எழுதலாம், இல்லைனா இல்லை. பிகாஸ் எதனால் அப்படின்னா இந்த ரோ வந்து 4 இருக்கும்போதே ஸ்டார் பிரிண்ட் ஆகணும்னு சொல்லும்போதே நம்மளுக்கு இந்த எல்லா ஸ்டார்ஸுமே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரோ அண்ட் காலம் நம்பரிங்ஸ் நீங்கள் எடுக்கும்போது இந்த ஸ்டாருக்கு நீங்கள் நம்பரிங்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது நீங்கள் இல்லாமல் கூட நீங்கள் வந்து கோட் பண்ணலாம். ப்ளஸ் இது இருந்ததுனாலுமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அது ஏன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லூப்பில் அதாவது இந்த கோடிங் லைனில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ரோ 4 இருந்துச்சுன்னா ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடும். பட் ஆனால் இந்த 3 லைன் பார்த்தீங்க அப்படின்னா ரோ 1 காலம் 4, ரோ 2 காலம் 3, ரோ 3 காலம் 2 இந்த மாதிரி வேறு நம்பர்ஸில் இருக்குது. ஸோ எப்படி இதை வந்துட்டு அலைன் பண்ணி ஒரு சிங்கிள் லைனில் ஒரு கோடை எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ஒரு காமன் விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோவையும் காலமையுமே ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த ரோ எந்த காலமை நீங்கள் இந்த 3 இடத்துல ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 5 தான் வரும். ஸோ 4 + 1 வந்துட்டு 5, 2 + 3 வந்துட்டு 5, 3 + 2 வந்துட்டு 5. ஸோ எப்பப்பெல்லாம் ரோவையும் காலமையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் வந்து 5 வருதோ அப்போது அந்த இடத்துல எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும்ட்டு அப்படின்ட்டு நம்ம இந்த கண்டிஷன் எழுதலாம். ஸோ இந்த கண்டிஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ரோ ப்ளஸ் காலம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா 5 இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த இடத்துலலாம் எனக்கு ஸ்டார் பிரிண்ட் பண்ணு அப்படின்ட்டு இந்த கண்டிஷனை நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து ரீரைட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி என்ன ஒரு ஒற்றுமை இருக்குன்னு பாருங்கள். ரோ வந்து 2 இருக்கணும், காலம் வந்து 5 இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதே மாதிரி ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. பிகாஸ் 5 + 2 வந்து 7 வரும், 6 + 3 வந்து 9 வரும், 7 + 4 வந்து 11 வரும். ஸோ ஆட் பண்ணுறது நம்மளுக்கு இந்த இடத்துல செட் ஆகாது. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ 5 - 2 வந்து நம்மளுக்கு வந்து 3 அப்படின்னு வருது, 6 - 3 வந்து நம்மளுக்கு 3ன்னு வருது, 7 - 4 பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து 3 வருது. ஸோ இந்த 3 லைனுக்கு நம்ம என்ன கோடு எழுதலாம் அப்படின்னா ஸோ காலம் மைனஸ் ரோ செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து 3 இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ இந்த ஸ்டாருக்கு நம்ம வந்துட்டு இங்கே கண்டிஷன் எழுதியாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டாருக்கு இந்த மாதிரி பாருங்கள். அதாவது காலம் வந்து 4, ரோ வந்து 1. ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு 3 தான் வரும். இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 5 தான் வரும். ஸோ இந்த கண்டிஷன்லையும் எழுதலாம், இந்த கண்டிஷன்லையும் எழுதலாம். பட் ஆனால் நீங்கள் இந்த கண்டிஷன் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போதே நம்மளுக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல இருக்க கண்டிஷன் அதனால தான் நம்ம இந்த இடத்துல எழுதலை. ஸோ அதே மாதிரி இந்த கண்டிஷனும் ஏன் யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா ரோ வந்து 4 இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த கண்டிஷனும் நம்மளுக்கு அவசியம் கிடையாது. ஸோ இப்போது 3 கண்டிஷன்ஸ் என்னென்னு உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்ன அப்படின்னா ரோ வந்துட்டு 4 இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு எப்போ அப்படின்னா ரோவையும் காலமும் ஆட் பண்ணும்போது 5 வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் காலமும் ரோவும் மைனஸ் பண்ணும்போது 3 வர இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். அது பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமே நம்மளுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து நம்ம வந்து புரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதை வந்துட்டு நாம் நம்மளோட கோடிங்கில் போடணும். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு எப்பயும் அனலைஸ் பண்ணுற லாஜிக்கு. ஸோ இதுக்கப்புறமேட்டு நார்மல் ஸ்டெப்ஸ் தான். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இது வந்துட்டு யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்க போகிறது கிடையாது. ஸோ நாமளே வந்துட்டு ஒரு 4 rows and 7 columnsக்கு நம்ம போடுறதுனால நானே இந்த இடத்துல ரோட வேல்யூவும் காலமோட வேல்யூவும் எடுத்திருக்கேன். ஸோ ரோட வேல்யூ என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ரேஞ்ச் 1,5ன்னு கொடுத்துருக்கேன். பிகாஸ் நம்ம வந்துட்டு 1லேருந்து 4 வரைக்கும் வேணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் தான் நம்ம வந்து இந்த இடத்துல ரேஞ்சில் கொடுப்போம். ஸோ 1,n+1ங்கிறது தான் ரேஞ்சோட சின்டாக்ஸு.
ஸோ அதனால இந்த இடத்துல 1,5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ 1,5ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன வரும் அப்படின்னா 1 2 3, 4 வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட 4 ரோஸ் இருக்கா. ஸோ இந்த 4 ரோஸ் இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். எதுக்காக ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ரோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப்பும் காலமாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப்பும் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல ரோ காலம் அப்படின்ட்டு 2 ஃபார் லூப், அதாவது நெஸ்டட் ஃபார் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஃபார் காலம் இன் ரேஞ்ச் 1,8ன்னு கொடுத்துருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து காலம் வந்து 1லேருந்து 7 வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 வரைக்கும் இருக்கும். ஸோ 7 வரைக்கும் எனக்கு வேணுங்கிறதுனால நான் 1,8 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து என்ன பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா, ஸோ ரோ வந்துட்டு இந்த 1 பாயிண்ட் பண்ணும், காலம் வந்து இந்த 1 பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ கண்டிஷனுக்குள்ளே வரும். கண்டிஷனுக்குள்ளே வரும்போது இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கேன் இந்த 3 கண்டிஷன்ஸ் தான் நான் இஃப் கண்டிஷனில் கொடுத்துருக்கேன். ரோ வந்துட்டு 4 இருந்தது அப்படின்னா, ரோ அண்ட் காலம் 5 இருந்தது அப்படின்னா, ரோ மைனஸ் காலம் 3 இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னா ஸ்டார் பிரிண்ட் பண்ணி, இல்லாட்டி ஸ்டார் பிரிண்ட் பண்ணாத அப்படின்னு நான் கண்டிஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஹைட்ரேட் ஆகும்போது எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோ வந்து 1ல் இருக்குது, காலம் வந்து 1ல் இருக்குது. ஸோ அதாவது இந்த பொசிஷன் மேட்ரிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரோ அண்ட் காலம் வைஸ் இந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ கண்டிஷன் செக் பண்ணும். ரோ வந்து 4ன்னு பார்க்கும், ஃபால்ஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கும், ரோ அண்ட் காலம் ஆட் பண்ணால் 5 வராது. ஸோ அடுத்த கண்டிஷன் பார்க்கும், மைனஸ் பண்ணாலும் 3 வருது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த இடம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ என் பேராமீட்டர் வெறும் டபுள் கோட்ஸ் கொடுத்ததுனால நம்ம கர்சர் இங்கே தான் நிற்கும். ஸோ அடுத்து ஹைட்ரேட் ஆகும், காலம் 1 விட்டுட்டு 2 போய் பார்க்கும். ஸோ ரோ 1 காலம் 2 இந்த காம்பினேஷன்லையுமே நம்மளுக்கு எந்த ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷனுமே ட்ரூ ஆகாது. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் தான் பிரிண்ட் பண்ணும். அதாவது இந்த இடத்துக்குரிய எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அடுத்து ஹைட்ரேட் ஆகும், 2 விட்டுட்டு 3 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 3 போய் பாயிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து போகும், அதாவது இந்த இடத்துக்கான எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ ரோ வந்து 1 காலம் வந்து 4, அப்போ ரோ ப்ளஸ் காலம் ஆட் பண்ணும்போது 5ங்கிற கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா. ஸோ அதனால அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஸ்டாரை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். அதாவது இந்த ஸ்டார் இப்போ நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப அடுத்து ஹைட்ரேட் ஆகும். ஸோ 5 போய் பார்க்கும். ஸோ 1 5 இருந்துச்சுன்னா எந்த கண்டிஷனும் பிரிண்ட் ட்ரூ ஆகாது. ஸோ அதனால் இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ், அதாவது இங்கே இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். அடுத்து 6th நம்பருக்கு போகும். ஸோ அதே மாதிரி கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும். அடுத்து ஹைட்ரேட் ஆகும், 7 ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அடுத்து ஹைட் ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ அதனால் ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இந்த பேக் ஸ்லாஷ் என்ன நடக்கும், இங்கே இருக்கக்கூடிய கர்சர் நம்மளுக்கு இப்போ அடுத்து இந்த இடத்துல போய் நிற்கும். ஸோ இந்த இடத்துல போய் நிற்கும்போது நம்மளுக்கு அதே மாதிரி நம்மளோட வேல்யூஸ் வந்து மாறும். நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ ரோ வந்துட்டு நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். இந்த 1 விட்டுட்டு இந்த 2 போய் பாயிண்ட் பண்ணும். இப்போ திரும்ப அதே மாதிரி 1ல் இருந்துட்டு 7 வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஹைட்ரேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ 2 1 பார்க்கும்போது எம்டி ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ அதாவது இந்த எம்டி ஸ்பேஸு. ஸோ அடுத்து வந்துட்டு 2 2 பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ 2க்குமே இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணணும். இந்த எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு 2 3 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 2 3 அப்படின்னா ஆட் பண்ணால் 5 வருது. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடுச்சு. பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு 2 4ன்னு போகும், கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்து வந்துட்டு 2 5ன்னு போகும். ஸோ கண்டிஷன் வந்துட்டு எந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும் அப்படின்னா காலம் மைனஸ் ரோ பண்ணும்போது நம்மளுக்கு 3ங்கிற கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ அதனால் இந்த ஸ்டாரை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த ஹைட்ரேஷன் போகும். அடுத்த ஹைட்ரேஷன் போகும்போது நம்மளுக்கு 6ன்னு இருக்கும். 6ன்னு இருக்கும்போது நம்மளுக்கு எதுவுமே ட்ரூ ஆகாது. ஸோ அதனால் இங்கே ஒரு ஸ்பேஸ். ஸோ 7க்கு போகும்போது இங்கே ஒரு ஸ்பேஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த 2 எம்டி ஸ்பேஸுமே நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ரோ அண்ட் காலம் வேல்யூ வந்துட்டு திரும்ப வந்துட்டு மாறும். ஸோ ரோ வந்துட்டு இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா ரோ வந்துட்டு 3 இருக்கும். ஸோ காலம் அதே மாதிரி நம்மளுக்கு ஹைட்ரேட் ஆகிட்டே போகிறதுனால 1ல் இருந்து 7 வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ 3 பாயிண்ட் பண்ணும். ஸோ 3 1 காம்பினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே ட்ரூ ஆகாது. ஸோ அதனால் இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ 3 1க்கு இந்த எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 2ங்கிற காம்பினேஷனில் இருக்கும். 3 2னா 5. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த பொசிஷனுக்கு போகும்.
3 3 அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து வந்துட்டு 3 4ன்னு போகும். ஸோ 3 4க்குமே நம்மளுக்கு வந்து கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகாது, இந்த எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். அடுத்து 3 5க்குமே கண்டிஷன் ட்ரூ ஆகாது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து வந்துட்டு 3 6க்கு போகும். 3 6க்கு போகும்போது ரோ அண்ட் காலம் மைனஸ் பண்ணும்போது 3ங்கிறது ட்ரூ ஆகுது. ஸோ இந்த ஸ்டார் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். அடுத்து 3 7 இருக்கும்போது எந்த கண்டிஷனுமே நம்மளுக்கு ட்ரூ ஆகாது. ஸோ இந்த எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ திரும்ப வந்துட்டு ஃபார் லூப் அடுத்து ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. எலமெண்ட் இல்லாததுனால நம்மளுக்கு வந்துட்டு அந்த காலம் ஃபார் லூப்பை விட்டு நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வந்துட்டு \n நடந்து நம்மளுக்கு கர்சர் இங்கே வந்து நின்றுட்டுருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு நம்மளோட கர்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு ரோ 4 காலம் 1 இருக்கும்போது ரோ 4ஆக இருக்கும்போதே இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ ஆகிட்டு நம்மளுக்கு இந்த ஸ்டாரை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல இங்கே யோசிக்கலாம் 4 + 1 பண்ணால் கூட 5 வருமே, இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதா அப்படின்ட்டு. நம்ம இந்த இடத்துல லாஜிக்கல் ஆர் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு வந்து ட்ரூ ஆனாலே போதும், அடுத்த கண்டிஷனை போய் செக் பண்ணுது. ஸோ ரோ 4ங்கிற இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போதே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வந்துடும். அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளோட கோட் போய் செக் பண்ணாது. ஸோ அதனால் ரோ 4 இருக்கிறதுனாலே நம்மளுக்கு இந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அடுத்து 4 2 போய் பார்க்கும், ரோ 4 இருக்கிறதுனால ஒரு ஸ்டார். அடுத்து 4 3 போய் பார்க்கும். ஸோ ரோ 4 இருக்கிறதுனால எல்லா ஐட்ரேஷன்ஸுமே நம்மளுக்கு ட்ரூ ஆகிட்டு இந்த எல்லா ஸ்டார்ஸுமே நம்மளுக்கு இந்த லாஸ்ட் ரோல நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த ஸ்டார் பேட்டர்னை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷனும் புரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து டீட்டெயிலாக இந்த மாதிரி ரோ அண்ட் காலம் ஐட்ரேஷன்ஸ் நான் ஒவ்வொரு கோட்லையும் சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் யாராவது புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா ஃபார் லூப் தெரியாமல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு ஐட்ரேஷன்ஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கோட் மூலமாக எப்படி இந்த மாதிரி ஒரு 4 rows and 7 columnsல நம்ம வந்துட்டு ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்காமல் எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ்லுமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.